Hello guys, welcome back to another new video. நான் Z நீங்கள் பார்க்குறீங்க Z யூடியூப் சேனல். முதல்ல இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிச்சனில் கிளார் அடிக்குது. ஓகே, இப்போ பெட்டராக இருக்குது. லாஸ்ட்டாக நான் யூடியூப்பில் வீடியோ டயரை பற்றி போட்டிருக்கேன். ஓகே, என் பைக்குக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைண்டிங் நியூ ஜாப்னு சொல்லி சம்திங் அந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன். அதை போட்டு 1 year ஆகுது. அங்கேருந்து கண்டினியூட்டி பண்ணலாம். ஓகே, ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளோ கிடைக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பயங்கரமாக இருக்கும். முதல்ல ரொம்ப குப்பையாக இருக்குது. நான் முதல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கே சில் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நான் வீக் ஆஃப். எனக்கு டோட்டலாக 4 வீக் ஆஃப் இருக்குது. அது 4 வீக் ஆஃப்லேயும் 4 வீடியோ பண்ணணுன்னா கஷ்டம்தான். பட் ஐ வில் ட்ரை. இப்போது நான் வீக் ஆஃபில் தான் இருக்கேன். இப்போது முதல்ல பிளான் என்னென்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அங்கே போய் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி அது. இப்போ தான் இருக்கேன் சம்திங் வீடு. இதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். காட்டுறேன் உங்களுக்கு என்ன க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. பயங்கரமாக டஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிபியூலாம் வேறு இடத்துல இருந்துச்சு. இப்போ நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள். இப்போது குப்பையாக தான் இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஸ்பீக்கர். அப்புறம் இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. அதுவும் எந்த தான். இதை ஃபுல்லாக தான் இன்றைக்கி காலைல நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து நான் ஒரு 1 hour இல்லை 2 hours ஆகிருக்கும். மொட்டை மாடியில் தான் இருக்கேன். பயங்கரமாக இருக்குது லிட்ரலி. அப்புறம் என்னாச்சுன்னா ஃபைண்டிங் மை நியூ ஜாப். அதை லாஸ்ட் அப்லோட் பண்ணல. அந்த வீடியோவில் கண்டினியூட்டி தான் இது. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அது என்னாச்சுன்னா அப்புறம் நான் அங்கே ஒரு வீட்டுக்கிட்டே ஒரு பாண்டியன் ஸ்டோர் இருக்குது. அந்த பாண்டியன் ஸ்டோர்கிட்ட போனேன். போய் கேட்டேன் வேலையை. அங்கே 2 days கழிச்சு தான் வர சொன்னார். ஏன்னா ஓனர் ஊருக்கு போயிருக்காரா. ஓனர் இல்லை, மேனேஜர். அதை 2 days கழித்து போனேன். அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க லிட்ரலி. அங்கே போய் நில்லு, ஒரு வந்து கஸ்டமரை அட்டன் பண்ணு, என்ன வேணுமோ அது காட்டு, கஸ்டமர் கூட இரு, அவ்வளோதான் சொன்னாங்க. லைட்டாக ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வரும். அது கம்பல்சரி வரும். அது ஏன்னா தெரியாது எங்கே இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது, ரேக்கில் இருக்குதுன்னு. அதில் போக போக அதுவும் செட் ஆகிடுச்சு. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா 2 பிரச்சனை வந்துச்சு டோட்டலாக. ஃபஸ்ட்டு பிரச்சனை நின்றுக்கிட்டே இருக்கணும். டைமிங் எப்படி தான் டைமிங் சொல்கிறேன், அப்போ தான் அந்த கரெக்டாக இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் டைமிங்கு. அதில் 1 hour பிரேக் சாப்பிட்றதுக்கு, லஞ்சு பிரேக்கு. அதனால் டேரெக்டாக வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்றதுலாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு 1 hour பிரேக்கு. அப்புறம் இன்னொன்று டீ பிரேக் வரும். மிச்ச நேரம் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுவாங்க. உட்கார்றதுக்கு சேரே இல்லை அங்கே. சொல்ல ரொம்ப கஷ்டம் லிட்ரலி. அதில் 3 weeks மந்தில் இப்போ 4 weeks வந்துச்சுன்னா 3 weeks போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபோர்த்து வீக்கில் தான் எனக்கு பிரச்சனையாக வந்துச்சு. 4th வீக்கில் லாஸ்ட்டு 4 days கால் எனக்கு பயங்கரமாக வீங்கிடுச்சு. அதனால் லீவ் போட்டேன் 4 days. அது 4 days முன்னாடியே எனக்கு சேலரி வந்துடுச்சு. எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? அதில் ஃபஸ்ட்டு 5500 கொடுத்தாங்க. அங்கே பிரச்சனை வந்துச்சு. நான் ஃபுல் மந்த் நான் வேலை செஞ்சேன். ஆனால் கையில் வந்துச்சு 5500. பட்டு அது இன்னொன்று பாதி நான் எப்போ வரணும்னா நெக்ஸ்ட்டு மந்த்து சேலரியில் வருமா. எப்போவுமே 5000 பிடிச்சிட்டு தான் 5000 தருவாங்களா எவ்ரி மந்த். இது என்ன லாஜிக்கே இல்லை. இது நிஜமாக லாஜிக்கே இல்லை லிட்ரலி. ஃபஸ்ட்டு அங்கே பிரச்சனை வந்துச்சு. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்ககிட்ட போய் கேட்டால் அந்த மாதிரி தானா. பட்டு உன் மேனேஜரும் சொல்கிறாரு இல்லை அடுத்துலேயும் அப்படி தாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. ஓகே, நீங்கள் மந்த்லி இப்போது வேலை செய்கிறீங்கன்னா ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்கன்னா 10,000னா அது மந்த்து எண்ட் ஆனதுக்கப்புறம் 1ஆம் தேதி நெக்ஸ்ட் 1ஆம் தேதி தரணும். அது 10,000 தான் கரெக்டு. பட் இங்கே அப்படி தரல, 5,000 தந்தாங்க. அங்கே ஒரு பிரச்சனை, அது எனக்கு பிடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கணும். அதுவும் எனக்கு செட் ஆகலை. அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது லீவ் போட்டேன்ல நான். நம்ம சேலரி வந்ததுக்கப்புறம் 4 நாள் லீவ் போட்டேன் நான். அதில் எதுக்கு லீவ் போட்டேன்னா அதான் கால் சுத்தமாக உப்பிருச்சு. நடக்கவில்லை, செம்ம பெயின் லிட்ரலி. அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். அங்கே மெடிசன் தந்தாங்க, ஆயின்மெண்ட் தந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு வேலை சஜஸ்ட் பண்ணார். அது சூப்பர் சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சரில். 3rd நாள் அங்கே சூப்பர் சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர் போனேன். அங்கே ஓனர் இருந்தார். அங்கே எப்படி தான் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, தனித்தனி
தனித்தனி ப்ராடக்ட்டும் தனித்தனி ப்ரொமோட்டர்ஸ், தனித்தனி சேல்ஸ்மேன். ஓகே, அதில் நான் பீரு கம்பெனியில் இருந்தேன். இப்போது அங்கே தான் இருக்கேன். சூப்பர் சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர். 3rd நாள் போனேன். அப்புறம் எல்லாமே பக்காவாகிடுச்சு. ஓனருக்கும் பிடிச்சி போச்சு, செட் ஆகிடுச்சு. ஓகே, 3rd நாளே நான் போய் அவங்க பண்ணைய சொல்லிட்டேன், தான் நிற்கிறேன்னு சொல்லி. பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டால் பேலன்ஸ் அமௌண்ட்டு நெக்ஸ்ட் மந்த்து வந்து இதே டேட்க்கு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு பாண்டியன் ஸ்டோரில். அப்புறம் 4th நாள் சூப்பர் சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சரில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே கம்பெனியில் தான் இருக்கேன். பீரோ கம்பெனி சூப்பர் சரவணா ஸ்டோரில் தான் இருக்கேன், ஃபர்னிச்சரில். இப்போ நான் சூப்பர் சரவணா ஸ்டோரில் 1 year 7 months ஐ திங்க் இருக்கேன். அதில் மாதத்துக்கு 4 வீக் ஆஃப் வரும். அந்த 4வது வீக் ஆஃபில் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜூலை மந்த்து 4வது வீக் ஆஃப். இது வந்து 4வது வீக் ஆஃபில் தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குல்ல பின்னாடி வியூ. இப்போது தெரிஞ்சிருக்கும் நான் நடந்துச்சுன்னு. ஷார்ட்டாக நான் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. நான் கேமரா திருப்பி காட்டேன். அந்த ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் எஸ்பிஆர் சிட்டி. எப்படி பயங்கரமாக இருக்குல்ல. 95 lakhs அந்த மாதிரி ஏதோ வருது அதில். ஐ திங்க் 2 BHK. பயங்கரமாக இருக்குல்ல வியூ. இங்கே ஏதோ இன்னொன்று வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டட்டும் அவங்க பாட்டுக்கு. என் ஃப்ரெண்டில் வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயும் போல் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கும். இது எந்த பிரிட்ஜுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். பஸ் வந்துக்கிட்டு இருக்கு கைஸ், பஸ். ஓகே, இப்போது வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு போய் ப்ளாக் எண்ட் பண்ண வேண்டியதான். வீட்டுக்கு போகலாமா இல்லை எங்கேயே எண்ட் பண்ணிக்கலாமா? எல்லாமே சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணி இருந்தேன்னா மறுபடியும் நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு வருவேன். ஓகே, இப்போ இந்த ப்ளாக் எண்ட் பண்ணுறது இருக்கும். கரெக்டாக பை.